Welcome back to the Pro Speech on the Rule of the Road by A.G. Gardiner. In last video we have seen that A.G. Gardiner was advising the people that how to use the personal liberty in order to face the society without any confusion. ஸோ சொசைட்டியில் கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணாமல் லிபர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு ஓல்டு லேடி வந்து ரோடை திடீர்னு க்ராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. கேட்டால் நான் வந்து எங்கே வேணால் போவேன், இது சுதந்திரமான நாடு, நான் எங்கே வேணால் க்ராஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஆளாளுக்கு சுதந்திரம் தனி மனித சுதந்திரம்னு சொன்னால் நமக்கு கன்ஃபியூஷன் தான் ஏற்படும். சொசைட்டியில் சோஷியலாக அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக தான் கொண்டு வரும். ஸோ ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கார். இந்த பிகாடிலி அப்படிங்கிற அந்த சர்க்கஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். ஆக்டோபஸ் மாதிரினா வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும். அந்த ரோட்டில் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களை நிறுத்துறாருன்னு வைங்க. நீங்கள் வேகமாக ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட தேவைக்கு தான் போகிறீங்க. ஆனால் போலீஸ் நிறுத்தும் போது உங்களுக்கு என்ன தோணும்? என்ன தைரியம் இருந்தால் இவர் என்னை வந்து தடுத்து நிறுத்துறாரு, என்னுடைய லிபர்ட்டியை அவர் வந்து இவர் எடுத்துக்கிறாருன்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி தானே எல்லோரும் நினைப்பாங்க. அப்போது யாரையுமே அந்த போலீஸ் தடுக்க முடியாது. இப்போ யாரையுமே அவர் வந்து தடுத்து நிறுத்த முடியல, கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்க முடியல, அந்த ரோடை நம்ம க்ராஸ் பண்ணியே போக முடியாது. ஸோ அப்போ லிபர்ட்டி, உண்மையான லிபர்ட்டினா என்ன அப்படின்னா நம்மளுடைய தனி மனித சுதந்திரம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம ரூலை ஃபாலோ பண்ணாமல் செய்வோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது. மற்றவங்கள சோஷியலாக நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம செய்கிற விஷயங்கள் தான் உண்மையான லிபர்ட்டி அப்படிங்கிறது சொன்னார் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லிபர்ட்டிக்கு இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன் அவர் கொடுக்குறாரு. ஸோ என்ன பாருங்கள், லிபர்ட்டி இஸ் நாட் அ பர்சனல் அஃபேர் ஒன்லி பட் ஆல்சோ அ சோஷியல் கான்ட்ராக்ட். ஸோ லிபர்ட்டிங்கிறது தனி மனிதனை சார்ந்தது மட்டும் ஒரு சுதந்திரம் கிடையாது, சமுதாயத்தில் ஒரு கமிட்மெண்ட், அதுதான் லிபர்ட்டி. நம்ம வந்து நீங்கள் என்ன சொல்லுவாங்க, சிங்கிள் ஃப்ளவர் மேக் நோ கார்லாண்டுன்னு சொல்லுவாங்க. தனி மரம் தோப்பாகாது. அப்போ நம்ம மட்டும் உலகத்தில் வாழ முடியாது. நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கோம், நம்ம ஒரு சர்க்கிளில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட லிபர்ட்டி வந்து மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்மளுடைய சுதந்திரம் வந்து எதை சார்ந்து இருக்குன்னா சமுதாயத்தில் மற்றவங்களை சார்ந்து தான் இருக்குது. இட் இஸ் அன் அக்காமடேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அக்காமடேஷனை உள்ளடக்கிறது. ஸோ நம்மளுடைய தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் வந்து நம்ம அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லைப்ரரியில் எல்லோரும் உட்காந்து அமைதியாக புக்கு படிச்சுட்ருக்காங்க. கீப் சைலன்ஸ், மெயின்டைன் சைலன்ஸ்னு எதுக்கு போடுறாங்க? எனக்கு வாய் விட்டு படித்தாதான் எனக்கு புரியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மெதுவாக படித்தாதான் புரியும். அவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கற்றுனீங்கன்னா அவங்களுக்கு படிக்க முடியாது, டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கன்னா அங்கே போய் நீங்கள் வேகமாக பாட்டெல்லாம் வச்சு ஆடினீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உங்கள் சுதந்திரம் வந்து மற்றவங்கள பாதிக்கப்படக்கூடாது. உங்கள் சுதந்திரம் நீங்கள் நினைக்காம மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். In matters which do not touch anybody else's liberty, of course, I may be as free as I like. மற்றவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம கெடுக்காத வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் தனியாக சுதந்திரமாக இருந்துக்கலாம். அதாவது மற்றவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத நம்ம எவ்வளோ நேரம் வேணால் நம்ம லிபர்ட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஐ சோஸ் டு கோ டவுன் த ரோட் இன் அ ட்ரெஸ்ஸிங் கவுன் ஹூ ஷால் சே மீ நே. நான் இப்போ வந்து ரோட்டில் ட்ரெஸ்ஸிங் கவுன், அதாவது நைட் கவுனோடு நான் போகிறேன்னா யார் என்னை வந்து ரோடுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? நீ நைட் கவுனில் போட்டிருக்கேன் அதனால் நீ ரோடுக்கு வரக்கூடாதுன்னு யாராவது தடுப்பாங்களா? தடுக்க மாட்டாங்க. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறேன், அதில் மற்றவங்களுக்கு அதில் எந்த பாதிப்பும் இல்லை இல்லையா. ஸோ மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். யூ ஹாவ் லிபர்ட்டி டு லாஃப் அட் மீ பட் ஐ ஹாவ் லிபர்ட்டி டு இன்டிஃப்ரெண்ட் டு யூ. என்னை பார்த்து நீங்கள் சிரிக்கலாம். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரேன், நைட் கவுன் போட்டு வரேன்னு பார்க்கும்போது என்னை பார்த்து நீங்கள் சிரிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எனக்கு என்ன உரிமை இருக்குது? உங்களை வந்து நான் வந்து மதிக்காமல் போகிறது. இன்டிஃப்ரெண்ட்னா இந்த இடத்துல என்னென்னா அன்கன்சர்னாக விதவுட் கிவிங் அட்டென்ஷன். உங்களை மதிக்காமல் நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சிங்கன்னா அது உங்களுடைய சுதந்திரம். உங்களை நான் மதிக்காமல் நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு போனால் அது என்னுடைய சுதந்திரம். அண்ட் இஃப் ஐ ஹாவ் அ ஃபேன்சி ஃபார் டையிங் மை ஹேர் ஆர் வேக்சிங் மை mustache or wearing an overcoat and sandals or going to bed late or getting up early, I shall follow my fancy and ask no man's permission.
ஸோ என்ன சொல்கிறாரு, ஃபேன்சினா இந்த இடத்துல விருப்பங்கள், இமேஜினேஷன் கிடையாது. இந்த இடத்துல ஃபேன்சினா விருப்பங்கள். ஸோ எனக்கு என்னுடைய ஹேருக்கு நான் டை அடித்தாலும் சரி, என்னுடைய மீசையை நான் வந்து ஷேவ் பண்ணிக்கிட்டாலும் சரி, வேக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, நான் ஓவர் கோட் அல்லது சாண்டில், ஓவர் கோட் போட்டுட்டு செருப்பு போட்டால் அசிங்கமாக இருக்கும், ஷூ போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் கோட் போட்டுட்டு செப்பல் போடுறதும், சீக்கிரமாக தூங்குறதும், சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதும், லேட்டாக தூங்குறதும், இதுக்கெல்லாம் நான் யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ ஷல் நாட் இன்கொயர் ஆஃப் யூ வெதர் ஐ மே ஈட் மஸ்டர்ட் வித் மட்டன். நான் மட்டன் கூட கடுகு போட்டு சாப்பிட்ணுன்னா உங்ககிட்டலாம் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். And you will not ask me whether you may follow this religion or that, whether you may prefer Ella Wheeler Wilcox to Wordsworth or campaign to Shandy. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி நான் எப்படி வந்து சாப்பிட்றது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லையோ, அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும்லாம் நீங்கள் என்ன கேட்க தேவையில்ல. நீங்கள் வேர்ட்ஸ்வர்த்தை வந்து படித்தாலும் சரி, எல்லா வீலர் வில்காக்ஸ் அவருடைய புக்ஸை படித்தாலும் சரி, உங்கள் இஷ்டம். ஆர் கேம்பெயின் டு ஷாண்டி. சாம்பைன்னா அது ஒரு ட்ரிங்க். ஷாண்டி அப்படின்னா என்னென்னா பியர் ப்ளஸ் லெமனேடு, லெமனும் பியரும் கலந்த ஒரு ட்ரிங்க் தான் ஷாண்டி. நீங்கள் வந்து கேம்பெயின் குடிக்கவா இல்லை வந்து ஷாம்பைன், கேம்பெயின் அப்படின்னா ரெண்டும் சேம் ஸ்பெல்லிங் தான். கேம்பெயின் அப்படின்னா ஊர்வலம், ஷாம்பெயின் குடிக்கவா அல்லது ஷாண்டி குடிக்கவா அப்படிங்கிறது தான் உங்கள் விருப்பம். என்ன கேட்டு தான் நீங்கள் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது சாப்பிட்றது, தூங்குறது, பர்சனலாக சில இயற்கையாக சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உங்கள் விருப்பங்கள், அதுக்கெல்லாம் நீங்கள் மற்றவங்க பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சொசைட்டின்னு ஒன்று வந்துட்டா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இன் ஆல் தீஸ் அண்ட் 1000 அதர் டீட்டெயில்ஸ் யூ அண்ட் ஐ ப்ளீஸ் ஆர் செல்ஃப் அண்ட் ஹஸ் நோ ஒன்ஸ் லீவ். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆசைகள், விருப்பங்களுக்கெல்லாம் ஒருத்தங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. We have a whole kingdom in which we rule alone, can do what we choose, but be wise or ridiculous, harsh or easy, conventional or odd. Ridiculous அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கல், காமெடி, அண்ட் கன்வென்ஷன்னா நார்மல், ரூல். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குது. ராஜ்யம்னா இது ஏன் ராஜ்யம், நான் தான் ராஜா, நான் தான் ராணின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொருத்தங்களுக்கு தனி மனிதனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அறிவாளியாக இருக்கலாம், இல்லை முட்டாளாக இருக்கலாம், நம்ம வந்து ரூடாக இருக்கலாம், இல்லைனா சாஃப்டாக இருக்கலாம், இல்லை நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கலாம். நமக்குன்னு தனியாக பர்சனலாக நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே, நம்ம எல்லைக்குள்ளே நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலாம். பட் when we step out of that kingdom, our personal liberty of action becomes qualified by other people's liberty. ஆனால் நம்ம எப்போ மற்றவங்களை நம்ம அந்த இடத்த விட்டு போகிறோமோ, நம்மளுடைய அந்த ஸ்பேஸ், இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ராஜ்யம்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பொது இடத்துக்கு போய் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பொது இடத்துல பண்ணுற நம்மளுடைய அந்த சுதந்திரங்கிறது மற்றவங்கள ரொம்ப பாதிக்கும். I might like to practice on the trombone from midnight till 3 in the morning. If I went on to the top of the Everest to do it, I could please myself. But if I do it in my bedroom, my family will object, and if I do it out in the streets, the neighbors will remind me that my liberty to blow the trombone must not interfere with their liberty to sleep in quiet. ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இங்கே ட்ராம்போன் அப்படிங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், சரியா. அவருக்கு வந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணுவாருன்னா, மிட் நைட்லேருந்து 3 o'clock மார்னிங் வரைக்கும் வாசிப்பார். அவர் வந்து அது மவுண்டெயின் எவரெஸ்ட் மலை மேலே நின்று அவர் வாசித்தாருன்னா அது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதுவும் விடியற் காலையில் மிட் நைட்லேருந்து விடியற் காலையில் அவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாசிக்கிறாருன்னா அது மற்றவங்க எவரெஸ்ட் மவுண்டெயின்லேருந்து வாசிக்கும் போது அது வந்து யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இவர் மட்டும் அவர் இன்ட்ரெஸ்ட் முடிகிற வரைக்கும் வாசிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் இதே அவர் பெட்ரூமில் இருந்து வாசித்தாருன்னா அவங்க ஃபேமிலிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தூக்கம் வராது. அதே மாதிரி ஸ்ட்ரீட்டில் இங்கே தெருவில் நின்று வாசித்தாருன்னா மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ உனக்கு பிடிச்சிருக்கு உன் சுதந்திரம்னு சொல்லிட்டு நீ வந்து இவ்வளோ சத்தமாக வாசிச்சுட்டு இருந்தேன்னா எங்களுக்கு நிம்மதியாக தூங்குறது தான் எங்களுடைய சுதந்திரம், எங்கள் சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுது இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தம் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுடைய சுதந்திரத்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லை நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் போவேன் அப்படின்னா அதுக்கு பேர் உண்மையான லிபர்ட்டி கிடையாது, அதுக்கு பேர் அராஜகம் அப்படின்னு சொல்கிறார். There are lot of people in the world and I have to accommodate my liberty to their liberties. ஸோ இங்கே என்னென்னா அக்காமடேட்னா என்னதுன்னா அனுசரித்து போகிறது, சரியா.
ஸோ இங்கே என்னென்னா நிறையா மக்கள் இருக்காங்க உலகத்தில். நம்ம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க என்ன பண்ணணும், அனுசரித்து போகணும். உன் சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு போகாமல் மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் அவங்க சுதந்திரத்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். So we are all liable to forget this, and unfortunately we are much more conscious of the imperfections of others in respect than our own. நம்ம எல்லாருமே இதை மறந்துடுறோம். அனுசரித்து போகணுங்கிற விஷயத்தை மறந்துட்டு அடுத்தவங்க மேலேயே குறை சொல்கிறதுலையே இருக்கோம். அடுத்தவங்களை வந்து எப்படி வந்து நம்ம திட்டலாம், அவங்கள எப்படி மரியாதை குறைவாக நடத்தலான்றதுலேயே இருக்கிறோமே தவிர நம்ம மேலே இருக்கிற தப்பை நம்ம உணர மாட்டேங்கிறோம். A reasonable consideration for the rights or feelings of the others is the foundation of social conduct. ஸோ கன்சிடரேஷன்னா இந்த இடத்துல என்னது, டேக்கிங் அக்கார்டன்ஸ், அதாவது நம்ம வந்து எடுத்துக்கணும், கருத்தாக எடுத்துக்கணும். ரீசனபிளாக நம்ம என்னென்னா மற்றவங்க ரைட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து நம்ம உணரணும். மற்றவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன், ரைட்ஸ், அவங்களோட உரிமை, இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ஒரு உண்மையான சமுதாயத்தில் நாகரிகமான ஒரு பண்பு. நாகரிகமான மனுஷனுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னென்னா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது, அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து சில பேர் ஜன்னல் ஓட்டில் தான் உட்காருவேன்னுவாங்க. மற்றவங்க வந்தாலும் விட மாட்டாங்க. இல்லைனா அவங்க ஏறுறதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருவாங்க, ஃபஸ்ட்டு ஏறுறவங்க ஏறிடுவாங்க. ஆனால் இவங்க ஏறுறதுக்கு முன்னாடியே ஜன்னல் வழியாகவே துண்டோ இல்லை கர்ச்சிப்போ போட்டு வச்சுட்டு வந்து சண்டை போடுவாங்க. நான் கர்ச்சிப் போட்டேன், நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னு. ஆனால் ஏறி வந்தது இவர் தானே ஃபஸ்ட்டு. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே தப்பு. நம்ம லிபர்ட்டிங்கிறது நமக்கான இடத்துல வேணால் இருக்கலாமே தவிர வெளியில் வந்துட்டால் மற்றவங்க ஃபீலிங்ஸ், எமோஷன், அவங்க சுதந்திரம், அவங்களுடைய லிபர்ட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம மட்டுமே தான் அங்கே உட்காரணுமா, நம்ம பேர் அங்கே எழுதி வச்சுருக்கு. ஸோ மற்றவங்களும் உட்காரலாம்ல, எல்லாருமே டிக்கெட் கொடுத்து தானே போகிறாங்க. ஸோ இது நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க செய்கிறது தான் நமக்கு தப்பாக தெரியுது, நம்ம செய்கிறது நமக்கு தெரிய மாட்டேது. இந்த மாதிரி இருந்தால் ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழ முடியாது. It is in the small matters of conduct, in the observance of the rules of the road, that we pass judgment upon ourselves and declare that we are civilized or uncivilized. இப்போது இந்த நார்மலாக இந்த சின்ன விஷயம் ரூல்ஸ் ஆஃப் த ரோடை வச்சே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளை நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம சிவிலைஸ்டாக அன்சிவிலைஸ்டாக, நாகரிகமானவங்களா நாகரிகம் இல்லாதவங்களாங்கிறத நம்ம எதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூலை ஃபாலோ பண்ணுற, ரோடை கிராஸ் பண்ணுறது, இல்லை வேகமாக வண்டியில் போகிறது, இந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தானா நம்ம அன்சிவிலைஸ்டு, ரூலை ஃபாலோ பண்ணுறோம்னா நம்ம சிவிலைஸ்டுங்கிறத இந்த சின்ன எக்ஸாம்பிள் வச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏஜி கார்டினர் சொல்கிறாரு. The great moments of heroism and sacrifice are rare. இந்த காலத்தில் ஹீரோயிசம் அப்படின்னா இது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்காக வந்து விட்டு கொடுக்கறதுங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரேராக இருக்குது, ரொம்ப அரிதான விஷயமா இருக்குது. இட் இஸ் த லிட்டில் ஹேபிட்ஸ் ஆஃப் காமன் பிளேஸ் இன்டர்கோர்ஸ் தட் மேக் அப் த கிரேட் சம் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்வீட்டன் ஆர் மேக் பிட்டர் த ஜேர்னி. ஸோ இப்போது ஒரு நம்ம வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்கா கசப்பாக இருக்கான்றது எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலான்னா, நம்ம பொது இடத்துல சில பேரை மீட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நமக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள், அந்த அனுசரணை, விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இதில் தான் வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகும். அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு இருப்பேன்னா யாருமே உங்கள் கூட வந்து ஒழுங்காக பழக மாட்டாங்க. அப்போ லைஃப் வந்து ரொம்ப கசப்பான விஷயமா போகும். ஸோ லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட் தான், பட் வி அலோன் டசன்ட் மேக் அ வேர்ல்டு. நம்ம மட்டும் தனி மனிதன் வந்து உலகத்தை உருவாக்க முடியாது. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லோரும் தேவை. ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்ஸோ கண்டிப்பாக வந்து யாராவது நமக்கு தேவை, சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக மக்கள் தேவை, துணை தேவை இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனால் தான் லைஃபுங்கிற ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன் சுதந்திரம், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப மற்றவங்கள பாதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. இதுதான் இந்த ப்ரோஸுடைய மீனிங். தேங்க்யூ.